பலருக்கும் தெரிஞ்ச சீரியல் நடிகை இப்போ ஒரு சீரியலில் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கதாக தகவல் வெளியாக இருக்குது. யார் அந்த சீரியல் நடிகை, அவங்க எந்த சீரியலில் என்ட்ரி ஆகியிருக்காங்க அப்படிங்கிறதையும் கூடவே மோதலும் காதலும் சீரியலில் வேதா கதாபாத்திரத்தில் நடிச்ச நடிகை இப்போ தமிழில் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் பற்றி முழுமையாக இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிரபல தொலைக்காட்சியில் டெலிகாஸ்ட் ஆகி ஹிட்டான சிறுதன கனாக்காலம் காலங்கள். இந்த சீரியல் மூலமாக சின்னத்திரைக்கு நடிகையாக அறிமுகமானவர்தான் நிஷா கணேசன். இவங்க இந்திய சீரியலுக்கு பிறகு வள்ளி, தெய்வமகள், ஆஃபீஸ், சரவணன் மீனாட்சி, மகாபாரதம், தலையணை பூக்கள் என பல சீரியல் நடித்தது மூலம் சின்னத்திரை ரசிகர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமானவங்க தான். இவங்க சீரியலை தாண்டி சின்னத்திரையில் பல ரியாலிட்டி ஷோக்களையும் ஆங்கரிங் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, சின்னத்திரை மட்டுமின்றி வெள்ளித்திரையிலும் ஒரு சில திரைப்படங்களில் நிஷா கணேசன் அவர்கள் நடிச்சிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்டா, இவன் வேற மாதிரி, நான் சிவப்பு மனிதன், வில்லம்பு, சென்னை உங்களை அன்புடன் வரவேற்கிறது என ஒரு சில திரைப்படங்களில் நிஷா கணேசன் அவர்கள் நடிச்சிருக்காங்க. பிரபல சீரியல் நடிகர் கணேஷ் வெங்கட்ராமனை திருமணம் செஞ்சுக்கிட்டது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. திருமணத்துக்கு பிறகு நடிப்பிலிருந்து விலகியிருந்த நிஷா கணேசன் அவர்கள் இப்போ சின்னத்திரையில் சீரியலில் நடிக்க போகிறாங்களாம். ஆமாங்க, பிரபல தொலைக்காட்சியில் டெலிகாஸ்ட் ஆக்கிட்டு இருக்க மௌனம் பேசியது சீரியல் தான் ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் கொடுக்கிருக்காங்க. ஆமாங்க, நிஷா கணேசன் அவர்கள் மௌனம் பேசியது சீரியலில் அட்வொகேட்டாக ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல் தாங்க வெளியாகி இருக்குது. இந்த தகவல் வெளியாகிறதுக்கும் நிஷா கணேசன் அவருடைய ரசிகர்கள் இருக்கும் இனி நிஷா கணேசன் அவர்களை அடுத்தடுத்து பல சீரியலில் தொடர்ந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் நிஷா கணேசன் அவர்கள் நடித்த சீரியல்லாம் பார்த்துருக்கீங்களா? எந்த சீரியல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்தில் கவனம் பண்ணுங்க. நிஷா கணேசன் அவர்களுக்கு எங்களுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இது ஒரு பக்கம் இருக்க, பிரபல தொலைக்காட்சியில் டெலிகாஸ்டான மோதலும் காதலும் சீரியல் மூலமாக தமிழில் என்ட்ரியானவங்க தான் நடிகை அஸ்வதி. இவங்க இந்த சீரியலில் வேதா கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த சீரியலானது பிரபல தொலைக்காட்சி டெலிகாஸ்டான கல்யாணம் முதல் காதல் வரை என்ற சீரியல் போலவே இருக்குது என ரசிகர்கள் பலருக்கும் கருத்துக்கள் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த சீரியலானது ஒரு சில வருடங்களே முடிவுக்கு வந்துச்சு. இந்த சீரியலுக்கு பிறகு பிரபல தொலைக்காட்சி டெலிகாஸ்டான மலர் சீரியலில் மலர் கதாபாத்திரத்தில் நடிகை அஸ்வதி அவங்க நடிச்சிருந்தாங்க. மலர் சீரியல் முடிஞ்ச பிறகு மலையாளத்தில் ஒரு சீரியலில் அஸ்வதி அவங்க நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் அஸ்வதி மீண்டும் தமிழ் சீரியலில் நடிக்க போகிறாங்களாம். ஆமாங்க, ஹார்ட் பீட் 2 அப்படிங்கிற வெப் சீரியலில் தான் அஸ்வதி அவங்க நடிக்கிறதுக்கு கம்மிட்டாக இருக்காங்களாம். இந்த சீரியலில் மதன் கேரக்டர் நடிக்கிற நடிகருக்கு தான் சிஸ்டர் கேரக்டரில் அஸ்வதி அவங்க நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல் தாங்க வெளியாக இருக்குது. இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதுபோன்று சினிமா சீரியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெடபிள் 2 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.